தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அலர்ஜி காரணமாக உயிரிழந்து விட்டார் என்று மியாட் மருத்துவமனை அறிக்கை தெரிவித்திருந்தது. தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் வழக்கமான பரிசோதனைக்காக ராமபுரத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு தொடர்ந்து காய்ச்சல், சளி இருந்தது. இதனால் அவருடைய சளி மாதிரியை எடுத்து ஆய்வுக்கும் அனுப்பப்பட்டது. அதில் அவருக்கு கொரோனா தொற்றும் உறுதியானது. இதனையடுத்து அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமமும் ஏற்பட்டது. இதனால் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. அவருக்கு இணை நோய்கள் இருந்து வரும் நிலையில் கொரோனா பாதித்து உள்ளதால் அவருக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவர்கள் போராடினார்கள். ஆனாலும் தொடர்ந்து அவரது உடல்நிலையில் பின்னடைவும் ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவ அறிக்கையும் வெளியானது. அவரது மறைவு தொடர்பாக மியாட் மருத்துவமனையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிமோனியா காரணமாக பாதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்துக்கு மருத்துவ பணியாளர்களின் கடினமான முயற்சி இருந்த போதிலும் மரணமடைந்து உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதே போல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியுள்ளார். விஜயகாந்தின் உடல் நல்லடக்கம் முழு அரசு மரியாதையுடன் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடந்து முடிந்த பிறகு விஜயகாந்தின் மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்த அரசுக்கும் அஞ்சலி செலுத்த வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இது குறித்து பேசுகையில் பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறுதி சடங்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து உதவிய தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் ராயல் சல்யூட் என்றும் 2 நாட்களாக எங்களுடன் இருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, OPS, GK வாசன், அன்புமணி, அண்ணாமலை, ஜெயக்குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், அமைச்சர் ஏவா வேலுவுக்கும் பொதுப்பணித்துறை எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியிருந்தார். மேலும் அவர் பேசுகையில், இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய கௌரவம் கேப்டன் அவர்களுக்கு கிடைத்துள்ளது என்றும், நமக்கு கிடைத்துள்ள புள்ளி விவரப்படி கடந்த 2 நாட்களில் 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் கேப்டனுக்கு நேரில் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு உணர்வு பூர்வமான அன்பை தமிழ்நாடு பார்த்து இருக்கிறது. கேப்டனின் அன்பும் கேப்டனின் தர்மமும் அவரது நல்ல எண்ணமும் அவரது உதவி செய்யும் குணமும் தான் இன்று ஒட்டுமொத்த மக்களும் தெருவில் வந்து நின்று அஞ்சலி செலுத்தியது என்றும் தெரிவித்துள்ளார்கள்.